பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்றுநேர தியானத்திற்காக ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆமென் அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தைகளை நாம் காத்து கொள்ளுகிறோமா? நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாம்ச சிந்தையாக இருக்கிறதா? ஆவியின் சிந்தையாக இருக்கிறதா? மனுஷருக்கேற்றவைகளை நாம் சிந்திக்கிறோமா? தேவனுக்கேற்றவைகளை நாம் சிந்திக்கிறோமா? இந்த பூலோகத்திற்குரியதையே சிந்தித்து இருக்கிறோமா? பரலோகத்திற்குரியதை நம்ம சிந்திக்கிறோமா? இந்த நாட்களிலே நாம் நம்மையே நிதானித்து பார்த்து கொள்வோமாக. கர்த்தர் தெளிவாக நம்மிடத்தில் பேசுகிறார். ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் இருந்த சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எதுன்னு தெரியுமா? தன்னுடைய பிதாவின் சிந்தையே இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையாக இருந்தது. தன்னுடைய பிதா எந்தெந்த திட்டத்திற்காக அவரை அனுப்பினார் அதை மட்டும் செய்யணும், அதே அவருடைய சிந்தையாக இருந்தது. நமக்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்கள் ஆகாரத்தை வாங்கி கொள்ள போனார்கள். ஆனால் அந்த சமயத்திலே கூட இயேசு சமாரியா ஸ்திரீயின் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடிக்கிறதே என்னுடைய ஆகாரம், அதுவே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போது எப்போது அவருடைய சிந்தை ஆகாரத்தை விட, ஜீவனை விட அவருடைய சிந்தை பிதாவின் இஷ்டத்தை செய்யணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும். சுருக்கமாக சொன்னால் பிதாவின் சிந்தையே இயேசுவின் சிந்தையாக இருந்தது. அப்படி என்றால் அதே இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லுகிறார், நம்ம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா? ஹல்லேலூயா. இங்கே பேதுரு அவருக்காக தான் சொன்னார். பேதுரு இயேசுவினிடத்திலே அன்புள்ளவனாக இருந்தபடியினால் அமேன் ஸ்தோத்திரம், இயேசுவினுடைய அமேன் ஸ்தோத்திரம், எப்போதும் இயேசுவோடு கூட நடந்தவனாக இருந்தபடியினால், இயேசுவினிடத்திலிருந்து எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டபடியினால், அனுபவித்தபடியினால் தான் அவர் இயேசுவின் பட்சமாகத்தான் பேசுகிறார். இங்கே நாம் ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் ஹல்லேலூயா, நம்ம மானுஷிகமாக ஒருத்தங்க பட்சமாக பேசும்போது கூட நாம் யோசிக்கணும், இது மனுஷருக்கு கேட்ட சிந்தையா, தேவனுக்கு கேட்ட சிந்தையா? ஆமென். இங்கே எதற்காக இங்கே இப்படி ஒரு பேச்சு வந்தது? 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் எந்த காரியத்தை சீஷர்களிடத்தில் சொல்ல தொடங்கினார். பல பாடுகள் படுவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்கப்படுவார். ஆனால் அப்பொழுது தான் பேதுரு தனியே இயேசுவை அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்பா, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இப்படி உங்களுக்கு வரவே கூடாது, இப்படி நடக்காது, அப்படியே கடிந்து கொள்ளுகிறார். அப்போதுதான் இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நாம் எப்போது தேவனுக்கு இடரலாய் இருக்கிறோம் தெரியுமா? மனுஷருக்கு ஏற்றவைகளை நாம் எப்போது சிந்திக்கிறோம் என்றால், அது எந்த மனுஷரானாலும் சரி, சில வேளை நம்முடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், நம்முடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருக்கலாம், நம்முடைய பிலீவர்ஸாக இருக்கலாம், பாஸ்டர்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஹல்லேலூயா,
சில நேரங்களே நம்ம தேவனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு இடறுதல் உண்டாக்குகிறவராக இருக்கிறோம். இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய சிந்தனைகளை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். எந்த காரியமானாலும், ஆவிக்குரிய காரியமானாலும், குடும்பத்தில் ஒரு காரியமானாலும், வேலை ஸ்தலங்களினாலும், நம்முடைய படிப்பு காரியங்களானாலும், பிள்ளைகளுடைய காரியமானாலும், எங்கே ஆனாலும், ஊழிய பகுதியானாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை யோசனை பண்ணும்போது அதை செயல்படுத்துகிறதற்கு முன்னாடி இல்லாவிட்டால் அதை குறித்து யோசிக்கும் போது நம்முடைய சிந்தைகளிலே நம்ம யோசிக்கணும். நம்ம ஃபுல்லாக மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து மனுஷருக்கு பட்சமாக நமக்கு நன்மையாக ஸ்தோத்திரம், எந்த மனுஷருக்கு ஒரு கஷ்டமும் இல்லாதபடி நம்ம சிந்திப்போம் இல்லையா? ஆனால் அங்கே நம்ம தேவனை கேட்டு சிந்தைகளை பண்ணுகிறோமா என்று நம்மே நிதானித்து அறிய வேண்டும். ஏதோ தெரியல, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். அதில் அந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அதே சிந்தை நமக்குள்ளே இருக்க கிடவது. அது எப்படி இருக்கும்? நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை, நம்முடைய சிந்தை மண்டலங்களை, நம்முடைய ஒவ்வொரு ஸ்தோத்திர காரியங்களை தேவ சமூகத்தில் அப்படியே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஜெயமாக வழிநடத்துவார். ஜெபிப்போமா? இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த நாளிலே நீர்களுக்கு தந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தர் பிசாசான் அவன் சிந்தையிலே கிரியை செய்த அநேகரை கிறிஸ்துவின் கர்த்தாவை அன்பிலிருந்து பிரித்து கொண்டு போகிற போது கர்த்தாவே தேவனுக்கு அப்பா இடறுதல் உண்டாக்குகிறவர்களாக சாத்தான் மாற்றி கொண்டிருக்கிற போது எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தாவை மனிதனோ சாத்தானோ யாரும் கவர்ச்சி செய்யாதபடிக்கு அப்பா மனுஷருக்கு ஏற்றவைகளை அல்ல நாதா, எந்த சூழ்நிலையிலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கர்த்தாவே தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுகிறவர்களாக மாற எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுப்பா, எங்கள் மேல் பிரியமாக இருந்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தை மண்டலங்களை பரிசுத்தப்படு கர்த்தாவே. இயேசுப்பா, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. எங்கள் பேச்சுவார்த்தை செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக ராஜா. கர்த்தாவே, தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.